அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொலை முயற்சியில் இருந்து உயிர் தப்பிய புடின், ஹெலிகாப்டர் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல், வெளியான அதிர்ச்சி. உக்ரைன் மீது ரஷ்யா ட்ரோன் ஏவுகணை தாக்குதல், 13 பேர் உயிரிழப்பு. பாகிஸ்தானில் கனமழை, வெள்ளத்தில் சிக்கி 20 பேர் உயிரிழப்பு. புடின் பைத்தியம் போல் செயற்படுகின்றார், ட்ரம்ப் கடும் விமர்சனம். அமெரிக்காவில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டால் பரபரப்பு, 11 பேர் படுகாயம். பதிலடி கொடுப்போம், இஸ்ரேலுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்த ஈரான். கனடாவில் டிஜிட்டல் துறையில் பாரிய புரட்சி, நியமிக்கப்பட்ட AI அமைச்சர். கவுதி ஏவுகணை தாக்குதல், இஸ்ரேல் முறியடிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் சென்ற ஹெலிகாப்டரை குறிவைத்து உக்ரைன் ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியது. இருப்பினும் புடின் தாக்குதலில் இருந்து மயிரிழையில் தப்பியதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தனர். நேற்று நள்ளிரவுக்கு பிறகு புடின் பதற்றமான எல்லைப் பகுதியான குர்ஸ்கிற்கு பயணம் மேற்கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்ததாக கருதப்படுகிறது. ஏப்ரல் மாதம் ரஷ்யா உக்ரைனிய படைகளை குர்ஸ்க் பகுதியிலிருந்து விரட்டி அடித்ததாக அறிவித்த பிறகு புடின் குர்ஸ்க் பகுதிக்கு மேற்கொண்ட முதல் பயணம் இதுவாகும். புடினின் ஹெலிகாப்டர் பாதையில் உக்ரைனால் ஏவப்பட்ட ஒரு ஆளில்லா விமானம் ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்பால் இடைமறித்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அதிகாரிகள் கருத்து தெரிவித்தனர். அதிபர் ஹெலிகாப்டர் தொடரணி வானில் பறந்து கொண்டிருக்கும் போதே அதை தாக்கும் நோக்கில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக மூத்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த சம்பவம் குறித்து ரஷ்ய பாதுகாப்பு அமைப்புகள் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றன. உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் இன்று 11,186வது நாளாக நீடித்து வருகிறது. உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் இன்று 11,186வது நாளாக நீடித்து வரும் சூழ்நிலையில் இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகள் முயற்சித்தன. ஆனால் அது தோல்வியில் முடிந்தது. அதேபோல் போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்யாவும் உக்ரைனும் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தின. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்தது. இதனால் போர் நீடித்து வருகிறது. இந்நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா இன்று ட்ரோன் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. 266 ட்ரோன்கள், 45 ஏவுகணைகள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர், மேலும் பலர் படுகாயமடைந்தனர். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. நேற்று அங்கு இடிமின்னலுடன் கனமழை பெய்து வெளுத்து வாங்கியது. பலத்த சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அங்குள்ள லாகூர், சேகுபுரா, நங்கானா சாஹிப், அட்டாக், முல்தான், ராஜன்பூர், ஹபிஷாபாத், மியான்வாலி, ஷாங் குஜ்வாலா, லாயா உள்ளிட்ட நகரங்களில் கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகனங்கள் சாலைகளில் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. சூறைக்காற்று காரணமாக வீட்டின் மேற்கூரைகள், மின்சார கம்பங்கள், மரங்கள் ஆகியவை வேரோடு சாய்ந்து தூக்கி வீசப்பட்டன. இதனால் அங்கு மின்சார விநியோகம் தடைப்பட்டது. மோசமான வானிலையால் விமான போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. இதனால் 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்தாகின. இந்நிலையில் பாகிஸ்தானில் நேற்று கொட்டி தீர்த்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, ராட்சர விளம்பர பலகைகள் விழுந்தது உள்ளிட்டவற்றால் பெண்கள், சிறுமிகள் உட்பட 20 பேர் உயிரிழந்தனர். 150க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். சுமார் 2000 பேர் வீடுகளில் இருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் இன்று 11,187வது நாளாக நீடித்து வரும் சூழ்நிலையில் இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகள் முயற்சித்தன. ஆனால் அது தோல்வியில் முடிந்தது. அதேபோல் போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்யாவும் உக்ரைனும் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தின. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்தது. இதனால் போர் நீடித்து வருகிறது. இதனிடையே உக்ரைன் மீது ரஷ்யா நேற்று ட்ரோன் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. 266 ட்ரோன்கள், 45 ஏவுகணைகள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது.
இந்த நிலையில் இந்த தாக்குதலுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் ரஷ்ய அதிபர் புடினை அவர் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக ட்ரம்ப் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் நான் நல்ல உறவில் இருந்து வருகின்றேன். ஆனால் புடினுக்கு ஏதோ நடந்துவிட்டது. அவர் பைத்தியம் போல செயற்படுகின்றார். எந்தவித தேவையுமின்றி பொதுமக்கள் பலரை புடின் கொள்கின்றார். காரணமின்றி உக்ரைன் நகரங்கள் மீது ட்ரோன் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படுகிறது. ஒட்டுமொத்த உக்ரைனையும் அடைய புடின் முயற்சித்தால் அது ரஷ்யாவின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். தெற்கு கரோலினாவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 11 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர். அமெரிக்காவில் தெற்கு கரோலினாவின் கடற்கரை நகரமான லிட்டில் ரிவரில் இரவு துப்பாக்கிச் சூடு நடந்தது. இந்த சம்பவத்தில் 11 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. மிர்டில் கடற்கரையிலிருந்து வடகிழக்கே 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லிட்டில் ரிவரில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை தேடும் பணி நடந்து வருகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரிக்கிறோம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். வன்முறை எதனால் ஏற்பட்டது, துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் யார் என்ற விவரங்களை போலீசார் வெளியிட மறுத்துவிட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காசாவில் பள்ளியை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 25 பேர் பலியானார்கள். காசாவில் அகதிகள் முகாமாக செயல்படும் பக்மி அல் ஜர்ஜாவி பள்ளியை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 25 பேர் பலியானார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அடங்குவர் என்று காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இப்படியான சூழலில் ஈரானும் ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேலின் முட்டாள்தனமான நடவடிக்கை ஏதேனும் ஏற்பட்டால் முந்தைய உண்மை வாக்குறுதி நடவடிக்கைகளைப் போலவே இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த இஸ்லாமிய குடியரசு முழுமையாக தயாராக உள்ளது என்று ஈரானிய இராணுவ தளபதி கூறுகின்றார். இஸ்ரேல் மற்றொரு தவறு செய்தால் தீர்க்கமான தாக்குதலை வழங்க இஸ்லாமிய குடியரசு முழுமையாக தயாராக உள்ளது என்று ஈரானின் இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். அத்துடன் மீண்டும் இஸ்ரேல் காசாவை தாக்கினால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவம் மற்றும் உளவுத்துறை இலக்குகளை தாக்கும் ஈரானின் திறனை காட்டுவோம் எனவும் கடும் தொனியில் எச்சரித்துள்ளார். கனடாவின் பிரபல ஊடகவியலாளரும் தொழில்நுட்ப வல்லுநருமான எவன் சாலமன் நாட்டின் முதல் செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் நவீனத்துவ அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். கனடா வரலாற்றில் முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் புதுமை அமைச்சராக ஒருவர் இவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் ஓட்டோவாவில் உள்ள ரேட்டோகாலில் நடைபெற்ற சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ளும் விழாவில் டொரண்டோ சென்டர் தொகுதியைச் சேர்ந்த புதிய நாடாளுமன்ற உறுப்பினரான சாலமன் பதவியேற்றுள்ளார். டிஜிட்டல் புரட்சியை வரவேற்கும் வகையில் கனடா அரசு முக்கியமான ஒரு புதிய பொறுப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய அமைச்சு நவீன தொழில்நுட்பங்களை உள்வாங்கி நாடு முழுவதும் டிஜிட்டல் வளர்ச்சியை ஊக்குவிப்பதையே நோக்கமாக கொண்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவை நிர்வகிப்பதும் அதன் சட்ட மற்றும் சமூக தாக்கங்களை கவனிப்பதும் இந்த அமைச்சின் முக்கிய பொறுப்பாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீப காலமாகவே கனடா உலகின் முன்னணி டிஜிட்டல் பொருளாதார நாடுகளுள் ஒன்றாக மாற பல நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இந்த நிலையில் இந்த அமைச்சின் உருவாக்கம் இதற்கான ஒரு தீர்வான வழியை திறக்கிறது என கருதப்படுகின்றது. கனடாவின் இந்த தீர்மானம் உலக நாடுகளுக்கே முன்மாதிரியாக இருக்கக்கூடும் என தொழில்நுட்பத்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலை குறிவைத்து ஏமனின் கவுதி அமைப்பினர் ஏவப்பட்ட ஏவுகணை வெற்றிகரமாக இடைமறித்து அளிக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக ஜெருசலேம் மற்றும் அதன் அருகிலுள்ள பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல் சைரன் ஒலிக்கப்பட்டது. இந்த தாக்குதலில் எதிர்ச்சேதமும் ஏற்படவில்லை என்று இஸ்ரேல் தரப்பு தெரிவித்துள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற கவுதி அமைப்பினர் இஸ்ரேல் மற்றும் செங்கடலில் சர்வதேச கப்பல் போக்குவரத்தை குறிவைத்து தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகின்றனர். இலக்கு வைக்கப்பட்ட பெரும்பாலான கப்பல்களுக்கு இஸ்ரேலுடன் எவ்வித தொடர்பும் இல்லை. இருப்பினும் இது காசா பகுதியில் ஹமாஸுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக கூறப்படுகிறது. இந்த மாத தொடக்கத்தில் கவுதி அமைப்பினர் மீதான தாக்குதலை அமெரிக்கா நிறுத்தியது. கப்பல்களை தாக்குவதை நிறுத்துவதாக கவுதிகள் உறுதியளித்ததாக அமெரிக்கா தெரிவித்தது. ஆனால் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதாக கவுதி அமைப்பினர் இன்னும் உறுதியாக தெரிவிக்கவில்லை. தொடர்ந்தும் பதிலடி கொடுக்கப்படும் எனவும் கவுதி அமைப்பினர் தெரிவித்து வருகின்றனர்.
இத்துடன் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.